Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸை வச்சு தான் ஒரு ரொம்பவே அழகான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மாதிரி 4 சைஸில் நான் வேஸ்ட்டாக இருக்கிற வாட்டர் பாட்டிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குட்டி பாட்டிலை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த குட்டி பாட்டிலில் நம்ம கட் பண்ண போகிறோம். நான் மார்க் பண்ணிலாம் நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ கட் பண்ணுறேன்னு நான் காட்டுறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தளவுக்கு நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம நார்மலாக சிசரை வச்சே கட் பண்ணிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு இதை மட்டும் எடுத்துக்கலாம், அது நமக்கு தேவை கிடையாது. இதே மாதிரி எல்லா வாட்டர் பாட்டிலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ 3rd பாட்டிலை இப்போ கட் பண்ணுறோம். இப்படி 4 பாட்டிலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்படி கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது நம்ம அந்த குட்டி பாட்டிலை மட்டும் எடுத்துக்கலாம். இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். நீங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. ஒரு நார்மல் சைஸ் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடுசாக கட் பண்ண வேண்டாம். இதே மாதிரி அந்த 4 வாட்டர் பாட்டிலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீவை தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் 4 பாட்டிலையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டிலை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த கட் பண்ண ஒவ்வொரு லேயர்ஸையும் பின்னாடி மடக்கி விட்டுக்கோங்க. நமக்கு நல்ல இந்த பூ மாதிரி அந்த மாதிரி நமக்கு தெரியணும். ஸோ அதனால் நல்லா பின்னாடி வளைச்சி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா வாட்டர் பாட்டில் தான் செஞ்சோமான்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. எல்லா பாட்டிலையும் நம்ம வளைச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் சின்ன பீஸை மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே நீங்கள் பேப்பர் விரித்து பெயிண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம பெயிண்ட் எல்லாமே ஃப்ளோரில் விழாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட் நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னா அது பச்சை கலரில் தானே இருக்கும். ஸோ நான் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 5 பாட்டிலையும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். அதுக்காக இந்த பெரிய வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து நான் இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த கீழே இருக்கிற பாட்டமை நீங்கள் தூர போட வேண்டாம், அதை வச்சு கூட நம்ம வேறு கிராஃப்ட் பண்ணலாம். ஏன்னா அது பார்க்குறதுக்கு அழகாக பூ மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் இதை நான் ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, நல்லா சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றிட்டு இதில் ஃபர்ஸ்ட்டு அந்த பெரிய வாட்டர் பாட்டிலை நம்ம உள்ளே மாட்டிட்டோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நின்றுக்கும். ஸோ இதுக்கப்புறம் அடுத்து சின்ன பாட்டில் எடுத்து நம்ம உள்ளே மாட்டிடலாம். ஸோ இதே மாதிரி ஆர்டராக நீங்கள் அவ்வளோத்தையும் உள்ளே மாட்டிக்கோங்க. இப்படி
பார்க்கவே இது ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நமக்கு வந்து மேலேயும் கீழேயும் வந்து நிற்க முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை தூக்கி நம்ம கீழே வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேலே வந்து வைக்கிறதுக்கும் ஒன்று வந்து நம்ம வந்து செய்யணும். ஸோ அதுக்காக இப்படி வந்து நான் வந்து ஒரு சின்ன கேலண்டர் பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஹவுஸ் சர்க்கிள் ஷேப்பில். இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி கூம்பு ஷேப்பில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ இதையே நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இதுக்கும் நீங்கள் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்படி க்ரீன் கலர் பெயிண்ட் அடித்து நான் மேலே மாட்டிட்டேன். இப்போ இது பார்க்க நிஜமாக ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் அந்த சைட்லலாம் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு தெர்மாக்கோல் பீஸ் எடுத்துட்டேன். ஸோ நான் அதை வந்து உதுத்தா நல்லா தெர்மாக்கோல் பால்ஸ் மாதிரி வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த தெர்மாக்கோலில் அந்த பால் வரல. ஸோ அதனால் நான் குட்டி குட்டி சின்ன சின்ன பீஸாக ஒடிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ ஆல்ரெடி நான் 3 லேயரில் வந்து அதை ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ ஸோ நான் வந்து லாஸ்ட்டு 2 லேயரில் எப்படி ஒட்டுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி அந்த தெர்மாக்கோலை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக பிச்சு அதில் வந்து ஒட்டிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட வந்து பாசி இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது.